திரு லெனின், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறீங்க. இது எதனால, எந்த அடிப்படையில் முன்வைக்கப்படுது? வெள்ளிடை மலை போல அது தெளிவா தெரியுதுல்ல. இவ்வளவு நாள் ஏன் கள்ள மௌனம் காத்தீர்கள்? கேரளாவிலையும் இதே மாதிரி நிதி பிரச்சனை உச்சநீதிமன்றம் அணுகிற போது தான் அது சொன்ன போகிற போது தான் கொஞ்சம் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. அதே நிலை தான் இன்னைக்கு. இப்போ என்னென்னா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறீங்க. அது மாண்டியா மாவட்டத்தை பற்றி சொல்கிறாரு, அங்கே வறட்சி பாதிச்சிடுச்சுன்னு. தமிழ்நாட்டில் வறட்சி பாதித்த போது அதிமுக ஆட்சியில் எத்தனை கோடி கேட்டாங்க? என்ன பண்ணோம்? நம்ம 20,000 என்ன கொடுத்துருக்குறோம்? அதில் எத்தனை % கொடுத்துருக்குறோம்? 200 கோடிக்கும் 20,000க்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கா? பற்றாக்குறையில் வரல. என்ன பற்றாக்குறை? இருங்க கொஞ்சம். நீங்கள் இங்கே நீங்க சொன்னது மாதிரி 6ல் 1 பங்கு அள்ளி கொடுக்குறீங்க. என்ன நோக்கம் அது? ஏன்னா 14 தொகுதிகளில் தேர்தலில் உங்களுக்கான இது வரல. அடுத்த தொகுதிகளில் இவர் சொல்ற மாதிரி இல்லை, அந்த மாவட்டங்கள்லையும் இந்த 14 தொகுதிகளில் நடக்குது. என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். அதனால தான், ஏன்னா விவசாய குடும்பங்கள் தான், நிறைய விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் தான். இன்னும் சொல்ல போனா காவிரியில தண்ணி கொடுக்காம நமக்கு செயற்கையான பஞ்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு கர்நாடகா. வசூல் பண்ணணும் நம்ம பல காலங்களில். அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு, கெசட்ல வெளியிட முடியல. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல தான் உச்சநீதிமன்றம் சென்று தான் ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பாருங்க. கெசட்ல அறிவிப்பதற்கு உச்சநீதிமன்றம், அப்புறம் ஒழுங்காற்று குழு அமைப்பதற்கு ஒரு உச்சநீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. இப்படி ஒன்னா ஹர்டில் போட்ட நீங்க தான் இப்போ அங்க ஓடி போய் செய்றீங்க. பரவாயில்ல, அவர்களும் மக்கள் தான், செய்யுங்க. ஆனால் இங்கே பாதிச்சிருக்கோம்ல, 4 மாவட்டம் நிற்கதியாக நின்றுச்சுல. தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, தென்காசி, அதே போல் நம்ம திருநெல்வேலி, அந்த 4 மாவட்டங்களும் 62 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ ஒரு பாரிய வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சுல. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போ? நாங்கள் இதே வாதத்தை தான் வைக்கிறீங்க. எங்கள் 900 கோடி கொடுத்துட்டோம், 900 கோடி. இது வந்து நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுங்கிறது அந்த ஆக்டின் படி நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும். அது ஒரு சட்டம். அது நீங்கள் கொண்டு வரல. அது நீங்கள் சொன்னீங்க, அது காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் திமுக காலத்தில் பண்ணியிருந்தீங்களே, ஏன் இப்போ மாற்றலை அப்படின்னு. 370 அரசமைப்பு சட்டத்தில் இருந்துச்சு, அதை ஏன் நீங்கள் மாற்றினீங்க? அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் சொன்னார்னாக்கா அவரே பேசியிருப்பார். அவர் இதில் இருக்கும்போது அவர் எங்கேயுமே பார்லிமெண்ட்டில் அது பேசலை. சும்மா உங்களை மாதிரி ஆட்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. 370 பற்றி என்ன சொன்னீங்க? நீங்கள் எடுத்து மாற்றினீங்க. சிஏஏ அம்பேத்கர் என்ன சொன்னார்? குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வாங்கினாரா? காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் என்ன சொன்னிச்சு? காங்கிரஸ் அஸ்ஸாமில் உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு, நீங்கள் அந்த மொட்டைக்கும் இதுக்கும் முழங்கைக்கும் முடிச்சு போடுவீங்க. இதுதான் உங்கள் வேலை. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டீங்களா? மக்களுக்கு இது பண்றதுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு பத்தி விமர்சிக்கும் போது எம்பி சு வெங்கடேசன் சொல்றாரு, தமிழ்நாடு மேல தீராத வன்மம் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். எந்த அடிப்படையில வன்மம் அப்படின்னு சொல்லப்படுது? ஏன்னா இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. இப்ப அவர்கள் மேல இல்லாத ஒரு வன்மம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எந்த அடிப்படையில வருது அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சேர்த்து, தீராத வன்மம் மட்டும் இல்ல, திகட்டாத வன்மம் இருந்துகிட்டு இருக்கு. தொடர் வன்ம நடவடிக்கை தான். உதாரணத்துக்கு ஏன் வன்மம் சொல்றேன், இங்க வந்தா திருக்குறளை பத்தி பேசுறாரு, தமிழின் பண்பாட்டு அதனுடைய செழுமையான வரலாறு இதெல்லாம் மோடி பேசுறாரு. எங்க பொதிகைன்னு ஓடிட்டு இருந்துச்சு, நீங்க எடுத்து பாருங்க. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு, எத்தனை ரயில் வந்து தமிழ்ல பேர் இருந்துச்சு. இப்போ இவங்க விடுறதுல ஏதாவது ஒரு தமிழ் பெயரை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தமிழ் பெயரை சொல்லுங்க. ஏன் அதை இல்லை? தமிழுக்கான நிதி ஒதுக்கீடு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? சமஸ்கிருதம் 20,000-30,000 பேர் பேசுற மொழிக்கு 623 கோடி. தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இப்படி மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் திருக்குறளை உலகத்துக்கு கொண்டு போறேங்கிறீங்க. ஏங்க இந்த LIC ஸ்கீம்ல 4 திருக்குறளை சொல்லி 2 விஷயத்தை சேர்த்து சொல்ல வேண்டியதுனாங்க. உலக அளவுல லண்டன் மெட்ரோவில் நம்ம சங்க இலக்கிய பாடல்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனா இங்கே நீங்க தமிழின் பெருமையை உலகத்துக்கே கொண்டு போற நீங்க சொந்த நாட்டை செய்ய முடியலையே. சிங்கப்பூர்ல இருக்குது. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்ல, அதான் சொல்ல வர்றேன். இப்படி நீங்க எடுத்து பார்க்கிற போது வெள்ள பிரச்சனையாவதா, அதற்கான நிதி ஒதுக்கீடு எப்போதுமே மறுத்து வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்து நீங்க வந்தீங்கன்னா மருத்துவ உயர்கல்வியில் 3 ஆண்டு காலம் 27% இடஒதுக்கீட்டை மறுத்தது இவங்க சமூக நீதி மோடி அரசு. அதனால 10,400 மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பை பறிபோனது. உச்சநீதிமன்றம் வழக்கிட்டு தீர்ப்பு வந்த பிறகு நாங்க கொடுத்துட்டோங்கிறீங்க. உச்சநீதிமன்றம் குட்டணும்னு நீங்க கொடுத்தீங்க, குட்ட வைத்தோம், அதனால நீங்க கொடுத்தீங்க. இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாறாக இருக்கலாம், பண்பாட்டு வரலாறாக இருக்கலாம், தமிழ்மொழி வரலாறாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நீங்க வந்து நிரம்ப எங்களுக்கு எதிராகவே செயல்படுறீங்க, வன்மத்தோடு செயல்படுறீங்க. காரணம் என்ன? ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கான ஆடுகளத்தை நீங்க உருவாக்க முடியல. அதன் விளைவாக நீங்க இப்படி ஒரு தீரா வன்மத்தில் இருக்கிறீங்க. இது தென் மாநிலங்கள் மீது மொத்தமாகவே வருது, கேரளா மீது வருது. கேரளா கொரோனா டைம்ல வெளிநாடுகள் தர நிதி உதவி கூட வாங்கக்கூடாதுன்னு மறுத்தீங்க, அதை தடை போட்டீங்க. அப்படியெல்லாம் நடந்தது.
ஏன்னா இப்படியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து வருகிற போது தான் இந்த வாதம் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் எல்லா இந்தியருக்கும் பிரதமர் தான், குறிப்பிட்ட நபருக்கு பிரதமர் இல்லை. அப்போ எல்லாருக்கும் பிரதமர்னா மாநிலங்கள், இப்போ நீங்கள் மாநிலங்களிடை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் மாநிலங்களிடை இன்ட்ரஸ்டட் கவுன்சில் இருக்குது. அது நீங்கள் கூட்டியிருக்கிறீங்களா? நீங்கள் குஜராத்தில் இருக்கிற வரையும் குஜராத்தியாக பேசுனீங்க. குஜராத்து ஜிஎஸ்டி கொடுக்கணும், குஜராத் ஏன் வரியை கொடுக்கணும், நாங்கள் இந்தியாவுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்டீங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கேட்குறது கூட ஒரு நியாயமான அலோகேஷனில் கொடுங்க. நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற நிதியினுடைய எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கிறோம். 45% வரலையும் நீங்கள் திடீர்னு 33% குறைத்து விட்டீர்கள். அதில் நீங்கள் இன்னும் குறைக்கணும்னு சொன்னதை அவரே வெளில வந்து சொல்லிட்டார். ஃபினான்ஸ் கமிஷனில் இருந்தவரே வெளில வந்து சொல்லிட்டார். இப்படி தொடர்ந்து நீங்கள் வருகிற போது வளர்ச்சி இல்லாத மாநிலங்களுக்கு வளர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு கூடுதல் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு உரிய தொகையை கொடுக்காம இவங்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் பண்ணால் அதனுடைய நோக்கம் என்ன? அப்போ பாஸ் பண்ணவனுக்கு தண்டனையும், நல்லா கஷ்டப்பட்டு படித்து உழைத்து உங்கள் குறிக்கோளை அடைந்தவனுக்கு தண்டனையும், பாஸ் பண்ணவே மாட்டாங்கிறவனுக்கு நீங்கள் மார்க்கையும் அள்ளி போடுறீங்கள, இது சரியானதல்ல, இது சரியான அளவுகோல் இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. ஒன்று முடிச்சிடறேன். எனவே இவங்க வைக்கிற 2 பேர் வைக்கிற கருத்து என்னன்னா, ரொம்ப காலங்காலமாக 6 மாதமாக இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. 4000 கோடி கொடுத்துட்டோம், 5000 கோடி கொடுத்துட்டோம். எங்கே கொடுத்தீங்க? எடுத்து சொல்ல முடியுமாப்பா? ஆசிய வங்கிக்கு நீங்கள் மத்திய அரசு கட்ட போதா? இல்ல கேக்குறேன். சூரிட்டி போடுறேன், நீங்க கடன் வாங்குறீங்க. இல்ல நான் சூரிட்டி போடுறேன், நீங்க கடன் வாங்குறீங்க. நான் சூரிட்டி போட்டதுனால நீங்க கடன் கட்ட போறீங்கல்ல, நான் கடன் கட்டுறதா அர்த்தமாயிடுமா? அது அப்படியான ஒன்றாக இருக்கு. அதனால ஒரு ஃபெடரல், அதாவது பொலிட்டிக்கல் ஃபெடரலையும் அவுட் ஆக்கிட்டாங்க. ஃபினான்ஷியல் ஃபெடரல் செட்டப் புரிஞ்சு பாருங்க, அதையும் காலி செய்து விட்டு ஒற்றை பாசிசத்தை நிறுத்துவதற்கான சர்வாதிகார நிலைமையோடு தான் இந்த அரசு செயல்படுகிறது. இன்னும் சொல்ல போனா நிதியமைச்சர் முடிச்சறேன், நிதியமைச்சர் உங்களுக்கு பிச்சையான்னு கேட்டாங்க. எவ்வளவு கொச்சையான மொழி அது! தமிழ்ல எவ்வளவு மொழி இருக்கிறது, பிச்சை அவங்களுக்கு போடுறோம் என்று கேட்டார்கள். எனவே இது எல்லாமே இணைத்து பார்க்கிற ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது ஒட்டுமொத்தமா தமிழகத்துக்கு எதிராகத்தான் மத்திய அரசு. திரு சூரியநாராயணன், இது ஒரு வன்மத்தோட வெளிப்பாடு. ஒரு ஆடுகளத்தை அமைக்கிறதுக்கு பாஜகவால முடியல தமிழ்நாட்டுல, அதனால இந்த வன்மத்தை காட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை, கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட செய்கிற குற்றச்சாட்டு. ஒண்ணு இப்ப நீங்க ஒரு 9 மாநிலங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல தம்பி பேசும்போது நான் பேசும்போது கொஞ்சம் பேச கூட சொல்லு. பேசல தம்பி, மாநிலத்துல தான் இருக்கீங்கங்கிறது சொல்ல வர. இல்ல ஒரு நிமிஷம், அங்க ஒரு உலக அளவுல எடுத்து பாருங்க. ராகுல் காந்தி ஏன் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு அவர் கேட்கிறாரு, புரியுதுங்களா? ஆனா இவங்க அவங்களுக்கு காவடி தூக்குறாங்க. தூக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரே விஷயங்களா, இங்க ஒரே விஷயம் சொல்றது கேளுங்க. இல்ல இது விவாத பொருளே இல்ல. இல்ல இல்ல இப்ப விவாதத்தை என்னட்ட சொன்னீங்கன்னா பேசுறேனா? இல்ல வேணாம், இல்ல எப்போதும் பேசுறேன். இல்ல நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, தம்பி அரசியல் நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. தம்பினாக்கா நீங்க பாட்டுக்கு பேசுறதெல்லாம் கேட்டு போற தலையாட்டுற தம்பிகள் எல்லாம் நாங்கள் கேட்க கூடாது. தலையெடுக்கிற தம்பி இவங்க பொய் பேசுவது, அரசியலில் மக்களை ஏமாற்றுவது, தவறான கருத்துக்களை மோடி மேல் திணிப்பது, விளக்க சொல்றேன். தமிழகத்திற்கு மத்திய அரசு, மோடி அரசு 6,90,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு, புரியுதுங்களா? பல லட்சம் கோடிகள் வருமானம் வந்து கொண்டிருக்கு. 26 லட்சம் கோடியை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு கொடுத்திருக்கு. இல்ல இல்ல இப்படி பேச, நான் இவர் பேசும்போது பேசவே இல்லை. ஏன் பதட்டப்பட்டு பேசணும்? யார் பதட்டப்படுற? நீங்க வேண்டாம். வேணாங்க.